மயிலாடுதுறை அருகே தனியார் சிட்பண்ட் ஊழியரை தாக்கி வழிப்பறி செய்துவிட்டு தப்பி ஓடிய 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். மயிலாடுதுறை அருகே சேந்தங்குடி வடபாதி தெருவைச் சேர்ந்தவர் பூராசாமி மகன் ஜெகநாதன். இவர் மயிலாடுதுறையில் உள்ள தனியார் சிட்பண்ட் ஒன்றில் வசூல் செய்யும் வேலை பார்த்து வருகிறார். இந்நிலையில் இவர் ஆனந்தாண்டவபுரம் சாலையில் இருசக்கர வாகனத்தில் வசூலுக்காக சென்றபோது வாகனம் பஞ்சர் ஆனதால் அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞரிடம் லிப்ட் கேட்டு சென்றுள்ளார். அப்போது கழுக்காணி முட்டம் அருகே சென்றபோது மர்ம நபர்கள் 2 பேர் இருசக்கர வாகனத்தை வழிமறித்து இருசக்கர வாகன ஓட்டுநர் மற்றும் மர்ம நபர்கள் சேர்ந்து ஜெகநாதனை அடித்து தாக்கியதோடு அவரிடமிருந்த செல்போன் மற்றும் 1000 ரூபாய் பணத்தை பறித்துக் கொண்டு விரட்டி அடித்துள்ளனர். தொடர்ந்து ஜெகநாதனின் நண்பர்கள் மற்றும் கழுக்காணி முட்டத்தைச் சேர்ந்த சிலரின் உதவியுடன் வழிப்பறி செய்தவர்களை மடக்கி பிடித்த போது இருவர் தப்பி ஓடியுள்ளனர். அப்போது லிப்ட் கொடுத்த நபரை மட்டும் பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். தொடர்ந்து போலீசாரின் விசாரணையில் வரதராஜன் என்பதும் சுபாஷ் மற்றும் 15 வயது சிறுவன் ஆகிய 3 பேர் சேர்ந்து இச்சம்பவத்தில் ஈடுபட்டதும் தெரியவந்தது. இதனையடுத்து வழக்கு பதிவு செய்த மயிலாடுதுறை போலீசார் 3 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி 2 பேரை மயிலாடுதுறை சிறையிலும் சிறுவனை தஞ்சை சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் சேர்த்தனர். சாத்தூர் அருகே ரியல் எஸ்டேட் தொழிலதிபரை கொலை செய்த மர்ம நபர்கள் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே மடத்துப்பட்டி விலக்கில் உள்ள டீ கடையில் டீ குடித்துக் கொண்டிருந்த முதியவர் ஒருவரை 3 மர்ம நபர்கள் சுற்றி வளைத்து கத்தியால் குத்திவிட்டு தப்பிச் சென்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் உயிரிழந்தவர் சத்திரப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த ரியல் எஸ்டேட் தொழிலதிபர் தவிட்ராஜ் என்பது தெரியவந்தது. இதனையடுத்து தவிட்ராஜ் உடலை கைப்பற்றிய வெம்பக்கோட்டை போலீசார் பிரேத பரிசோதனைக்காக சிவகாசி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து கொலை நடந்த இடத்தை சாத்தூர் காவல் துணை கண்காணிப்பாளர் சுரேஷ்குமார் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். மேலும் கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிய மர்ம நபர்கள் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். எந்த தேர்தலிலும் நான் ஓட்டுக்கு பணம் கொடுக்கவில்லை என டிடிவி தினகரன் பேசியுள்ளார். தேனி நாடாளுமன்ற தொகுதிக்கு பாஜக கூட்டணி சார்பில் போட்டியிடும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் உசிலம்பட்டி தேவர் சிலை அருகே இறுதிக்கட்ட பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய டிடிவி தினகரன், எந்த தேர்தலிலும் நான் ஓட்டுக்கு பணம் கொடுக்கவில்லை. நான் ஓட்டுக்கு பணம் கொடுக்க எம்பியாக இருந்தபோது நான் ஏதும் கொள்ளையடிக்கவில்லை என்று தெரிவித்துள்ளார். மேலும் பேசிய அவர், விருதாச்சலம் அருகே கணக்கில் வராத 2.5 லட்சம் ரூபாய் பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த காட்டுக்கூடலூர் சாலையில் இருப்பு சோதனை சாவடி பகுதியில் தேர்தல் நிலையான கண்காணிப்பு குழு வாகன தணிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது பெரிச்சிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த சிவக்குமார் என்பவர் டாடா ஏசி வாகனத்தில் முந்திரி வியாபாரம் செய்வதற்காக விருதாச்சலத்தை நோக்கி வந்துள்ளார். அப்போது தேர்தல் பறக்கும் படையினர் வாகனத்தை சோதனை செய்ததில் கணக்கில் வராத 2,50,000 ரூபாய் பணத்தை தேர்தல் நிலையான கண்காணிப்பு குழு துணை வேளாண்மை அலுவலர் வெங்கடேசன் தலைமையில் பறிமுதல் செய்து விருதாச்சலம் கருவூலத்தில் தேர்தல் அலுவலரும் கோட்டாட்சியருமான சையது முகமதிடம் ஒப்படைத்தனர். உடன் வட்டாட்சியர் உதயகுமார், தேர்தல் அலுவலர் ஆனந்தகுமார் ஆகியோர் இருந்தனர். இந்திய புலிகள் ஜனநாயக கட்சியின் சார்பில் போட்டியிடும் நடிகர் மன்சூர் அலிகான் உடல்நிலை சரியில்லாததால் மேல் சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். வேலூர் மாவட்டம் வேலூர் பாராளுமன்ற தேர்தலில் இந்திய புலிகள் ஜனநாயக கட்சி சார்பில் பலாப்பழம் சின்னத்தில் போட்டியிடும் நடிகர் மன்சூர் அலிகான் பரப்புரை மேற்கொண்டு வந்த நிலையில் வயிற்றுப் பகுதியில் வலி ஏற்பட்டதால் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. பின்னர் அவருக்கு ரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை அளவு அதிகரித்ததால் குளுக்கோஸ் ஏற்றப்பட்டு மேல் சிகிச்சைக்காக தனியார் ஆம்புலன்ஸ் மூலம் சென்னைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். பிரச்சாரத்தின் போது உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.